கிராமங்கள்ல வன்னியர் கிராமங்கள்ல பாமகவினர் வந்து ரெட்டலை தான் பானையை தோக்கடிக்குன்னு அவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பக்தர்கள் கொண்ட பறையர்கள் திருமாவளவனை விட்டுறக்கூடாதுன்னு பிசிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், தர்மபுரி எங்கிட்டுமே நடக்குது. அப்ப இந்த கோர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இதுதான் நடக்குது. அப்ப ஜெயலலிதா உருவாக்குன பாமக வெர்சஸ் பாமக எதிர்ப்புங்கிற 98 அரசியலோட உச்சம்தான் இன்னைக்கு வட தமிழகத்துல நிற்குது. இங்க எங்கேயா திமுக வெர்சஸ் அண்ணா திமுக எதிர்ப்பு அரசியல் நடக்குது. சோ இந்த அரசியல் களம்ங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஓட்டு இல்ல, ரெட்டேலை வச்சு ஓட்டு இல்ல, நெக்லிஜிபிள். ரெட்டேலை வச்சு ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரல, பாமர மக்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்கு, அது நெக்லிஜிபிள். ஆனா ரியல் ஓட்டு வந்து 10.5 வச்சு தான் அந்த ரியல் ஓட்டு இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த 5-6 தொகுதிகளோட ஆய்வின் முடிவு. இன்னொரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை வச்சு கூட்டம் நடத்துறாருன்னு சொல்றாங்களே சார், அது எப்படி பாக்குறது? இல்ல, கூட்டம் நடத்தி ஒரு கூட்டம் காட்டினா நம்ம அதை ஒத்துக்கணும். அதுல விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் தான் 2வது பெரிய கட்சிங்கிறதை நான் ஒத்துக்கிட்டேன். அவரை ஒரு அணியாதான் 3வது தள்ள முடியும். அவர் பாஜகவை கைவிட்டுட்டாருன்னா, பாஜக நிதிஷ்குமார் பாடியில சீமான் தலைமையோட அணியமைச்சிட்டா அவரை 150 தொகுதியில் அண்ணாமலை, சீமான் தலைமையில் அண்ணாமலை 3வது தள்ளிடுவாரு.